ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ பண்ணி. ஸோ இன்னைக்கு நான் பேச போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃப் லேர்னிங் மூலியமா அமேசான் பிசினஸ கத்துக்கிறது பெட்டரா? இல்ல நம்ம டெடிகேட்டடா ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வொர்க் பண்ணி கத்துக்கிறது பெட்டரா? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜெபஸ்டின் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தமிழ் காமர்ஸ் சேனலோட ஓனர் அவருக்கு. ஏன்னா அவர் கோர்ஸ் மூலியமா தான் நான் அமேசான்குள்ள எப்படி போகணும், எப்படி பேசிக்ஸ் நான் அவரோட கோர்ஸ் மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம செல்ஃப் லேர்னிங்கா பண்ணி நிறைய விஷயம் கத்துக்கிட்டு பண்றது மூலியமா தான் இ காமர்ஸ் பிசினஸ் நம்ம ப்ராப்பரா பண்ண முடியும். ஓகே ஜெபஸ்டின் சார், ரொம்ப நன்றி. இப்போ செல்ஃப் லேர்னிங் வெர்சஸ் நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணி கத்துக்கிறது, இதை பத்தி தான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா உங்களோட லேர்னிங் கர்வ் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இது நான் என்னோட பர்செப்ஷன்ல மட்டும்தான் சொல்றேன். ஸோ நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டர் பீப்புள் அப்படின்னா ஒவ்வொரு டைட்டிலும் பார்த்த உடனே அந்த இங்கிலீஷ் உங்களுக்கு பக்காவா மைண்ட்ல ஏறி டக்கு டக்குன்னு புரியும் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நீங்க டக்கு டக்குன்னு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றது உங்களுக்கு நேச்சுரலாவே டக்கு டக்குன்னு வரும். ஆனா எனக்கு அப்படி இல்லை. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ற மாதிரியான சூழ்நிலை தான் எனக்கு இருக்கு. ஸோ நான் அவரோட கோர்ஸ் வாங்கி பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு, ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியாச்சு, ப்ராடக்ட்ஸ்ல சேல்ஸும் கொண்டு வந்தாச்சு. அவரோட சேனல்லே நான் என்னோட சக்சஸ் ஸ்டோரியும் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம சேல்ஸ் கொண்டு வந்தாச்சு, இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா என்னால ப்ராப்பரா சேல்ஸ் மந்த் ஆன் மந்த் அந்த ஒரு மேக்சிமம் சேல்ஸ் நம்ம கொண்டு வர முடியல. ஏன்னா அதுல ப்ராப்பரா ஆட்ஸ் ரன் பண்ணணும். ஆட்ஸ் ரன் பண்றது நமக்கு ப்ராஃபிட்டபிளா ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் வரும். ரிட்டர்ன்ஸ்ல நம்ம ஆர்டர்ஸ்க்கு கரெக்டா தான் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆயிருக்கா, இல்ல ரிட்டர்ன்ஸ்ல நம்மளுக்கு சார்ஜஸ் எதுவும் நிறைய பிடிச்சிருக்காங்களா, எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் ஆயிருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஆயிருக்கு, இத்தனை பெர்சன்டேஜுக்கு மேல ரிட்டர்ன் போனா அது ப்ராப்ளம். இப்படின்ற விஷயம் எல்லாமே நம்ம செல்ஃப் லேர்னிங் மூலியமா கத்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கே அது புதுசா தான் இருக்கும். இப்படிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணணுன்றது தெரியாது. அதனால நீங்க ஒரு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. ப்ராடக்ட்னா இவ்வளவு ஆர்டர்ஸ் நம்மளுக்கு இவ்வளவு மந்த்லி வந்தாகணும், ஏன் வரல அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு மாசத்துக்கு 500 ஆர்டர் பண்றோமா, ஓகே இத்தனை பர்சன்டேஜ் தான் ரிட்டர்ன் வரணும். அந்த பர்சன்டேஜ் தாண்டுதுன்னா ஏன் அவ்வளவு தாண்டுது, ஸோ ரிட்டர்ன் ரிப்போர்ட் எடு. ரிட்டர்ன்ல எத்தனை ரிட்டர்ன் வந்திருக்கு, ஒரே ப்ராடக்ட் எத்தனை டைம் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியது வரும். அதனால நம்ம செல்ஃப் லேர்னிங் பண்ணி கத்துக்கிறதுன்றது ரொம்ப லேட் ஆகும். உங்களுக்கு டைம் ரொம்ப கன்சியூமிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கத்துக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. பர்சனலா நான் ஃபீல் பண்றது என்னன்னா, ஒரு 5 பேர் 6 பேர் ஒரு கம்பெனில இருக்காங்கன்னா அந்த கம்பெனில மல்டிபிள் பீப்புளோட நம்ம கொலாபரேட் பண்ணி பேசி நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் அவர்கிட்ட சொல்லுவோம், அவருக்கு தெரிஞ்ச கான்செப்ட் நமக்கு சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி கொலாபரேஷன்ல இருக்கும்போது நம்ம எல்லாருமே இன்ஃபர்மேஷன் ஈஸியா கேதர் பண்ண முடியும். இப்ப அமேசான் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். பிளஸ் இதுல அடிஷனலா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸல் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கூகுள் ஷீட் நல்லா தெரிஞ்சுக்கணும். பிவட் டேபிள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 500 ஆர்டர் வந்திருக்கு. அந்த 500 ஆர்டர்ல ஒரு 25 ஆர்டர் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு டேட்டா ஷீட் டவுன்லோட் பண்ணீங்க பிசினஸ் ரிப்போர்ட்ல. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 500 ஆர்டர் இங்க வந்திருக்கும். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 ஆர்டர் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் தனித்தனியா ரிட்டர்ன் இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் சேல் பண்றீங்க, ஒரு டம்ளர் சேல் பண்றீங்க, ஸ்பூன் சேல் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்ல ஒவ்வொன்றும் தனித்தனியா ரிட்டர்ன் இருக்கும். இங்க 500 ஆர்டர் இருக்கும். இப்போ இந்த 25 ரிட்டர்னை எந்த ஆர்டர்ல எந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணு மேனுவலா என்ன பண்ணலாம்னா அந்த ஆர்டர் ஐடியை கண்ட்ரோல் சி பண்ணி கண்ட்ரோல் எஃப் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது ஃபைன் பண்ணுவோம் ஒவ்வொன்னா. இப்போ ஒரு 200 ரிட்டர்ன் இருக்கு, ஒரு 2000 ஆர்டர் இருக்குன்னா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் இந்த VLOOKUP ஃபார்முலா யூஸ் ஆகும். இந்த VLOOKUP ஃபார்முலா நீங்க யூடியூப்லயும் தெரிஞ்சுக்கலாம். பட் நான் யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அது எனக்கு அந்த அளவுக்கு கரெக்டா அதை யூஸ் பண்ண முடியல, உண்மையை சொல்ல போனா. அதனால என்னோட கேப்பபிலிட்டிக்கு நான் அதை ஈஸியா கத்துக்க முடியல. நான் ஆபீஸ் போயிட்டு VLOOKUP அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, இதுதான் இப்படிதான் பண்ணணும் அப்படின்றத. ஸோ அது மூலியமா நான் ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிவட் டேபிள் பண்ணணும். இப்போ ஒரே ஆர்டர் அது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் கூட ரிப்பீட் ஆகும். ஸோ அதை கம்ப்ரஸ் பண்ணி ஒரே ஆர்டர் ஐடியா கொண்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான்
பிசினஸ் சஸ்டெயினா கொண்டு போக முடியும். இல்லைன்னா நம்ம லாபத்துக்கு பண்றோமா, நஷ்டத்துக்கு பண்றோமா, எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு ரிட்டர்ன் வந்திருக்கு, இந்த ரிட்டர்ன் அதிகமா வர ப்ராடக்ட் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமா வேணாமா, இந்த அனலைசிஸ் எல்லாமே நீங்க ஆபீஸ் போய் கத்துக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அங்க நீ கத்துக்கிட்டே ஆகணும், அப்பதானே ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ பிசினஸ் நீங்க ஃபுல் ஃபிளெட்ஜா கொண்டு போறீங்கன்னா நீங்க ஒரு ஆபீஸ் ஜாயின் பண்ணி கத்துங்க. அதான் என்னோட பெட்டர் ஆப்ஷன். இல்ல நான் பார்ட் டைமா தான் பண்றேன், ஸ்லோவா growth இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க ஸ்லோவாகவும் பண்ணலாம், தப்பில்லை. யூடியூப் வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, அதர்ஸ் போடுறதையும் பாருங்க, என்னென்ன மாதிரி கான்செப்ட் சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்றதெல்லாம் பாருங்க. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த ஒவ்வொரு கேள்வியிலையும் நீங்க என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்களோ அதை வச்சு நான் ஒரு வீடியோஸ்லாம் உங்களுக்கு பண்ணி ட்ரை பண்ணி போடுறேன். ஸோ அதை பார்த்தும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கடைசியா நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க ஒரு ஆஃபீஸ் போயிட்டு கத்துக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் இனிமேட்டு வர்றது கொஞ்சம் ஏன்னா இது வந்து நல்லா எடிட் பண்ணணும், தம்ப்நெயில் பக்காவா போடணும், இந்த மாதிரிலாம் நிறைய யோசனை எல்லாம் இருந்துச்சு முன்னாடி பண்றதுக்கு. இப்போ நான் கோ வித் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி கண்டென்ட் கரெக்டா இருந்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட்ல நான் இப்போ கொஞ்ச நாள் வந்து பெருசா எடிட்டிங்லாம் எதுவும் பண்ணாம உங்களுக்கு இந்த வீடியோஸை நான் அப்லோட் பண்றேன். சப்போர்ட் பண்ணுங்க, பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு டெடிகேட்டடா இதுக்கு யாரையாச்சும் வீடியோ எடிட் பண்ணி தம்ப்நெயில் போடுற மாதிரி என்னால் முடிஞ்சதுன்னா நான் பெட்டர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ.